ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட இது பிசைஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். வாங்க செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம். நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். ஒரு பட்டை, சின்ன பட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைக்கவும் செய்யணும். அதனால சின்ன பட்டை போதும். ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 பல்லாரியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பாயில் ஆன உடனே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதக்கிக்கோங்க மிக்ஸ் பண்ணி. வெங்காயம் வந்து இதில் வந்து நல்லா வதங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஸோ நல்லா வதங்கவும். இதுக்கு வந்து 3 தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து தேவையான அளவு பூண்டு இருந்துச்சு அப்படின்னா பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் அரைச்சி போடுறதால இருந்தாலும் அரைச்சி போட்டுக்கலாம். அந்த வாசனை போகவும் தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுங்களும் இதுக்கு தேவையான பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லது. அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வந்துடுவோம். அது நல்லா வதங்கட்டும். இங்கிட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கு வந்து 2 ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த பச்சை வாசனை வந்து போகணும். அதனால தான் நம்ம வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஏலக்காய், 1 பட்டை, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து பெரிய ஸ்பூனில் வந்து 2 போட்டுக்கோங்க. கையில் வந்து அள்ளி போட்டுக்கலாம். தேங்காய் வந்து தேவையான அளவு போட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே நல்லா வந்து கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை வேறு நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இது அரைச்சி ஊற்றிருக்கிறனால ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு இறக்கிடலாம். இந்த சட்னி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாம்பே சட்னி வந்துலாம் இப்படி தான் செய்வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.